ஸோ பஜாஜ் இந்த பைக்கை மட்டும் கண்டுக்கவே இல்லையில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். 10th இயர் செலிப்ரேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆர்எஸ் 200 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்எஸ் 200ல என்னெல்லாம் அப்டேட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வைபவ் பஜாஜ். ஸோ இப்போ பஜாஜில் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பல்சர் பைக்ஸுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 5000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. 1500 ஒருத்துல கிஃப்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் பஜாஜ் வந்து கொடுக்குறாங்க. மறக்காம டிஸ்பிளேல தெரியக்கூடிய வைபவ் பஜாஜை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். பஜாஜ் பைக்ஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2024 அப்டேட் பண்ணாங்க. ஏன் பல்சர் 150 இருக்கட்டும், 125 இருக்கட்டும், புதுசாக கூட 2-3 மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த ஆர்எஸ் 200 மட்டும் பஜாஜ் கண்டுக்காமையே இருக்காங்களே அப்படின்னு நினச்சோம். இல்லை, நாங்கள் 10th இயர் ஆனிவர்சரியாக இந்த வெஹிக்கிளுக்கு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. பஜாஜோட ஆர்எஸ் 200 2015 அறிமுகமான வெஹிக்கிள். நிறைய இளைஞர்களோட கனவு பைக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆர்எஸ் 200 பொறுத்த வரைக்கும். இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா வெறும் 200 சிசி இன்ஜின் தான். ஆனால் 160-170 கிலோமீட்டர் வேகம்லாம் பிச்சுக்கிட்டு போகிற வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அந்த மெட்ராஸ் படத்தில் ஜானியை சொல்லுவாங்களே, இந்த ஆளை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆர்எஸ் 200 இப்போ இருக்க ஆட்கள் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு சமயத்தில் ஆர்எஸ் 200 பக்கத்தில் வேறு எந்த பைக்கிலாலும் நிற்க முடியாது. அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப சூப்பரான பைக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலி 2025 ஆர்எஸ் 200 பஜாஜ் அப்டேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில விஷயங்கள் என்னப்பா சொதப்பிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் பரவாயில்ல இப்பயாவது அதை பண்ணீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னென்னன்றதான் இந்த வீடியோவில் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ ஆர்எஸ் 200 டிசைனாக நிறைய அப்டேட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் சின்ன ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிசைனாக இந்த வெஹிக்கிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் கிராஃபிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி 3 விதமான கலர் ஆப்ஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒயிட், ஸோ அதில் கிராஃபிக்ஸ் வந்து இந்த ரெட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா அந்த ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதோட கிராஃபிக்ஸு தீம் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பிளாக் கலரில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். பழைய மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் வித் ஆஷ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது ரொம்ப அவுடேட்டட் ஃபீலை கொடுக்குது. பட் இந்த 3 கலருமே சரி, அந்த கிராஃபிக்ஸும் சரி பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அடுத்ததான் இந்த வெஹிக்கிளில் மேஜராக பண்ணியிருக்க அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் முன்னாடி இருந்துச்சு. ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூப் இதிலலாம் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஹெட்லைட்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே இதெல்லாம் மாறும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் பெருசாக அப்டேட் எதுவுமே வந்து பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ரியர் பொறுத்த வரைக்கும் மேஜராக ஒரு விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ டெய்ல் லைட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. சீக்வன்ஷனல் டெய்லைட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டராகவும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு டெய்லைட் அப்படின்னா ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் டிசைனில் பண்ண மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய அப்டேட் வந்து டிசைனில் வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது போல தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பஜாஜ். ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை வந்து மாற்றிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பைக்கில் நம்ம கண்டிப்பாக நேரில் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா ஆர்எஸ் 200 எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. பேனல்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேப் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நேரில் பார்க்கும்போது வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிசைனாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மித்த அப்டேட்டுக்கு நம்ம அடுத்து வருவோம். ஸோ அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், 10x10 நேவிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்வேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்கள் ப்ளூடூத் மூலியமாக உங்கள் மொபைல் ஃபோனை பேர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாப்பப் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி எனக்கு ஆர்எஸ் 200 இதை கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுனது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கிற மாதிரி மாற்றிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஆர்எஸ் 200 அப்படின்னாலே நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இந்த பைக்கில் வந்து விரும்பி வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நம்ம ரீசெண்டாக R15 பார்த்தோம் அந்த கலர் டிஎஃப்டி டிஸ்பிளேலாம் இருக்கிற மாதிரி. அப்பாச்சியோட 310RRல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த
கலரில் இருக்கிற மாதிரி டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆர்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் தீமில் இருக்கிற மாதிரி டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆர்எஸ்ல கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக வந்து தோணுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதையும் இந்த அப்டேட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து ஃபுல்லி டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க. எனக்கு இன்னொன்று இந்த கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டலில் இருக்கக்கூடிய கிளஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு பழைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கீ ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎம் அப்படியே மேலே போயிட்டு வரும். ஒவ்வொரு கியர் மாற்றும் போதும் அந்த ஹையர் ஆர்பிஎம் போய் தட்டினதுக்கப்புறம் அந்த கியர் மாற்றுற ஃபீலே இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். எனக்கு பொதுவாகவே RS200 அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ரொம்பவே பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் எனிவே இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளஸ்டரில் வந்து கிளஸ்டர் மட்டும் மாற்றாமல் இவங்க அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங் மோட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பைக்கில் கொடுத்துருக்க ரைடிங் மோட்ஸ் கேட்டிங்கன்னா ரெயின், ஆஃப் ரோட், ரோடு அப்படின்னு 3 விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்போர்ட்ஸ் பைக்கை வச்சு நம்ம ஆஃப் ரோடு வந்து ஓட்ட போகிறதில்ல. பட் குண்டு குழியுமான இருக்கிற ரோட்ஸில் வந்து ஓட்டுறதுக்காக நினைக்கிறேன். மேபி அந்த ஆஃப் ரோட் மோட்லாம் வச்சிங்க அப்படின்னா ரியரில் இருக்கக்கூடிய ஏபிஎஸ் வந்து கட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதை நம்ம டீட்டெயிலாக ஓட்டி பார்த்துட்டு இன்னொரு வீடியோவில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ்னு ஒரு மோடு வந்து கொடுத்துருந்தாங்கன்னாலும் நல்லா இருந்திருக்கும்ல. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டால் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்றது மாதிரி கொடுத்துருந்தா மேபி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே இந்த வெஹிக்கிளில் இப்போ ரைடிங் மோட்ஸும் வந்தாச்சு. ஸ்விட்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா NS400cல பார்த்தா மாதிரி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மோடு பட்டனாக இருக்கட்டும், அதே மாதிரி ரைடிங் மோட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எனக்கு பஜாஜ் பைக்ஸில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஸ்விட்சஸில் வந்து பேக் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து வேறு எந்த பிராண்ட்லையும் நம்மளால் பெருசாக வந்து பார்க்க முடியல இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா பஜாஜோட பல்சர் 150லே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்விட்சஸில் வந்து பேக் லைட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாமே வந்து பஜாஜ் வந்து பண்ணிட்டாங்க. பட் இன்னமும் நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்ம அதை வந்து பார்க்கறது இல்லை மேபி. ஸோ RS200ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூயல் சேனல் ஏபிஎஸ்மே வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம NS200ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க டூயல் சேனல் ஏபிஎஸ் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா RS200லையும் டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 300mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 230mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் இந்த வெஹிக்கிளில் மேஜராக பார்த்திருக்க அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வைடரான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 130/70 and 17 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 140/70 and 17 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10mm வந்து அகலமான டயர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதே பழைய மாடலில் இருந்த மாதிரி 100/80 and 17 inches வீல்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. RS200 பொறுத்த வரைக்கும் அந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, ரொம்பவே சூப்பராகவே இருக்கிற வகையில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் மேஜராக பண்ணியிருக்கக்கூடிய மாற்றங்கள். இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மித்தது எல்லாமே வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கிறது தான் வந்து அப்படியே 2025ல் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சார்ஜிங் போர்ட்டும் வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஹைலைட்ஸை மட்டும் பார்த்துட்டு ஃபைனலாக இதோட ப்ரைஸிங்கை தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த அப்டேட்டில் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்போம் ஃப்ரண்ட்டில் வந்து USD 4க்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா NS200ல USD 4க்கு வந்து மாற்றிட்டாங்க. அதுமாதிரி N160லையும் பார்த்தீங்கன்னா USD 4க்கு வந்து மாற்றிட்டாங்க. RSல கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் வந்து USD 4க்கு வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. பட் நாங்கள் பஜாஜ் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன வந்து சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை NS200ல 50-50 வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் வீலுக்கும் ரியர் வீலுக்கும் 50-50 வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால USD 4க்கு வந்து கொடுத்தோம். பட் RS200ல வந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதில் நம்ம USD 4க்குலாம் வந்து கொடுக்கும்போது அது வெயிட் வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு NS200ஓட லான்ச்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து USD 4க்கு வந்து அவங்க அப்டேட் வந்து பண்ணல. இப்போவும் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் 4க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ராக்ஸ் மோனோ சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதிலலாம் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல பஜாஜ். பைக்கோட சீட் ஹைட்லாம் பெரிய சேஞ்ச் கிடையாது. 810mm சீட் ஹைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டால் ரைடர்ஸ்க்கு இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பில்லியன் சீட் வந்து 1 ஸ்டெப் மேலே வந்து போயிருக்கனால யங்ஸ்டருக்கு இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஃபேமிலிக்கான வெஹிக்கிள் இது கிடையாது, கம்ப்ளீட்லி யங்ஸ்டருக்கான வெஹிக்கிள் தான். ஸோ வீட்டில் அப்பா அம்மாலாம் ஏறி உட்கார சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக திட்டுவாங்க, அவங்களுக்கு இது செட்டே ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட வெயிட் அப்படிங்கிறது 167 கிலோ வெயிட் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. வெயிட் வந்து ஓகே, அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. பெரிய ஹெவியரான வெஹிக்கிளாக வந்து ஓட்டும் போது தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். கிரவுண்ட் கிளியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 157mm கிரவுண்ட் கிளியன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. RS யூசர் நிறைய பேருக்கு வந்து தெரியும். பில்லியன்லாம் வச்சு ரைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டம்முன்னு அடியில் வந்து அடிப்படும். பட் இதுலேயும் அடிப்படும் தான். பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. மேபி இதை கொஞ்சம்
இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். பட் இதில் வந்து 4 வால்வ் கொண்ட 200cc இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக இது வந்து 24.5 PS பவரும் 18.7 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் இயங்கக்கூடிய வெஹிக்கிளை தான் இந்த வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னா இந்த BS4லலாம் வந்து BS3 BS4எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈடு இணையே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் சொல்வேன் RS 200 பொறுத்த வரைக்கும். பட் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அமைதி ஆயிட்டாப்புல அப்படி தான் சொல்லணும். ஸோ கொஞ்சம் பழைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை, பட் ரொம்ப அப்படியே காமாக இருக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. டாப் ஸ்பீடுங்கிறது ஒரு 135 140 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் உங்களால் வந்து போக முடியும். பட் பழசு பார்த்தீங்க அப்படின்னா 160 170 வரைக்குமே வந்து போக முடியும். அவங்களோட வெயிட்டை பொறுத்து வந்து தாராளமாக டாப் ஸ்பீடு வந்து ஒரு 160 170 வந்து போக முடியும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஸ்பீட்லாம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எனிவே இந்த RS 200 பர்ஃபார்மன்ஸ் இப்போ இருக்க மித்த 200cc கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் நிறைய பேர் R15 வந்து கம்பேர் பண்ணுவீங்க. மேபி வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஒரு R15 ஒரு கம்பேரிஷன் வந்து பண்ணலாம். பட் ஆல்ரெடி நம்ம சேனலில் லாஸ்ட் இயர் வந்து பண்ணியிருந்தோம். பட் இந்த நியூ அப்டேட் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு R15 ஒரு கம்பேரிஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்னே சொல்லுவேன். R15 அந்த இனிஷியல் டார்க் வந்து கம்மியாக இருக்கும், பட் டாப் எண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். பட் RS 200 இனிஷியல் டார்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், பட் டாப் எண்டுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லுவேன். இது ஒரு சின்ன கம்பேரிஷனாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் எனிவே இந்த வெஹிக்கிளோட மித்த ரைட் அண்ட் ஹேண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கிற வகையில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. மைலேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 30-35க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதோட மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும். எந்த அளவுக்கு விரட்டி ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி RS 200 இந்த ரிலையபிலிட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்ஜின் பெருசாக ரிலையபிளாக இல்லை, ஏகப்பட்ட பஞ்சாயத்து வைக்கிதுப்பா அப்படின்றது போல் இருக்கும். நாங்கள் NSோட 200 லான்ச்சுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் போயிருந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்ஜின்லாம் வந்து நிறைய அப்டேட்லாம் வந்து பண்ணியிருக்கோம், இன்டர்னலாக நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்கோம், முன்னாடியை விட இப்போ இன்ஜின் வந்து ரிலையபிளாக இருக்கும் அப்படின்னு பஜாஜ் தெரிவித்தாங்க. பஜாஜில் இருக்கக்கூடிய டீமில் வந்து தெரிவித்தாங்க. பட் நான் அதை பற்றி பேச வேணான்னு நினைக்கிறேன். மேபி அது யூசர்ஸ்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய NS 200 வந்து நல்ல ரிலையபிளாக இருக்கா, அந்த இன்ஜினோட வால்வ் நாய்ஸ்லாம் கேட்காம இருக்கா அப்படிங்கிறது மேபி பார்ப்போம். RS 200 வந்து யூசர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கதறல்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிச்சுட்டு போங்க அப்படின்னே சொல்வேன். இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வரலாமா? ஸோ இப்போதைக்கு இந்த வெஹிக்கிளோட டெல்லியோட எக்ஷோரூம் காஸ்ட் தான் வந்து வெளியே இருக்குது. 1,84,115 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விலை அப்படிங்கிறது ஏறி இருக்குது. ஸோ தமிழ்நாடோட ப்ரைஸ் கணக்கு பண்ணும்போது ஒரு 1000-1500 மேபி கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட ஆன்ரோடு காஸ்ட்டுங்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 2,18,000 2,20,000 பக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2,10,000 2,20,000 அந்த ரேஞ்சில் வந்து இதோட ஆன்ரோடு காஸ்ட் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு RS 200 ஒர்த்தா? அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.